ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வேர்ஸ்ட் நைட்மேர் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எதோட விட்டுருப்போனா ஜங்குக்கும் அந்த பாட்டியோட ஃபியூனரலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருப்பா. அதோட தான் விட்டுருப்போம். இப்போ நம்ம அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் எல்லாருமே காரில் தான் போயிட்டுருக்கிறீங்க. நீங்கள் ஜங்குக், மீவும் உங்கள் அம்மா அப்பான்னு சொல்லிட்டு நீங்களும் ஜங்குக்கும் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கிறீங்க. இந்த பக்கம் மீவும், முன்னாடி உங்கள் அம்மா அப்பா 2 பேரும். நீங்களும் ஜங்குக்கும் அப்படியே மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொலாவிட்டுருக்கிறீங்க. மீவும் ஜன்னலுக்கு வெளியில் பார்த்துக்கிட்டு அவள் பாட்டுக்கு ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிறா. இப்போ அப்படியே வீடு இப்போ அந்த ஊர் வரத்துக்கு இன்னும் 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. அப்படியே இப்படி ஒரு மாதிரியாக இருக்குது. அப்பத்துலேருந்தே அந்த ஊர் ஒரு மாதிரி காட்டுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ ஜங்குக்கு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பையன், சொல்லு, என்ன வேணும் உனக்கு? இப்போ என்ன வீட்டுக்கு ஏதாவது விட்டுறியா? ஏன், என்னாச்சு? அவன் அப்பயே சொன்னலாடா, இது ஒரு மார்க்கமான ஒரு ஊருன்னு சொல்லிட்டு வரத்தவலன்னு சொல்லிக்கிட்டு வழியில் போகிற ஓரம் எடுத்து நீயே தானடா விட்டுக்கிட்ட. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஏன், நான் உன்னை பையன் பார்க்க வந்திருக்காங்களா? அதெல்லாம் இல்லை, என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? நீ சொல்கிறத வேற பார்த்தா எனக்கு கொஞ்சம் லைட்டாக இப்போ தான் பயமாக இருக்குது. ஷோ ஜங்குக், அதுக்கெல்லாம் பயப்படாதடா. என்னது தெரியுமா, அவங்க ஏதாவது உன்கிட்ட கேள்வி கேட்டால் நீ என்ன சொல்லுவ? என்ன சொல்லணும்? என்கிட்ட கேட்காதீங்க, ஒயன்கிட்ட கேளுங்க அப்படி சொல்லணும். சரி ஜங்குக், உன் பேர் என்ன? என்னது? அதான் உன் பேர் என்னதுடா? இல்லை, என்கிட்ட கேட்காதீங்க, ஒயன்கிட்ட போய் கேளுங்க. அதான் குட் பாய், இதே மாதிரி இருக்கணும். சரி, நான் ஒரு வேளை பதில் சொல்லிட்டேன்னா? நீ பதிலை போட்டு பேச்சை போட்டனா உன்னை போட்டுருவானுங்க அவனுங்க. ஓ சரிப்பா, நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ எப்படியும் அந்த இடத்துக்கு போயிடுறீங்க. அதான் அந்த வீட்டுக்கு. ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துருக்குறாங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்குது அந்த இடம். நீங்கள் இப்போ அப்படியே கூட்டத்தெல்லாம் கலந்துட்டு இப்போ அப்படியே போகிறீங்க. உங்கள் அம்மாலாம் அழுதுட்டுருக்குறாங்க, உங்கள் தங்கச்சி கூட அழுகுது. உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு தோணலை தெரியுமா? ஏன்னா அவங்க உங்களுக்கு அவ்வளோவா க்ளோஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி பெருசாக யாரையும் இந்த மாதிரி இழந்ததும் கிடையாது. அதனால் உங்களுக்கு பெருசாக எந்த ஃபீலிங்கும் கிடையாது. இப்போ தான் நீங்கள் அவங்களே பார்க்குறீங்க, அதனால் உங்களுக்கு எதுவுமே தோணலை. நீங்கள் பாட்டுக்கு ஒரு ஓரமாக எதுவுமே எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அதே மாதிரி ஃபியூனரலும் முடியுது. இப்போது வீட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு 2 மாதம் தங்கிட்டு போங்க, அதுக்கப்புறமா நீங்கள் ஊருக்கு போய்க்கலாம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு இன்னும் பயம். அம்மா வேணாம்மா, இதான் பார்த்தாச்சுல, நம்ம இன்னைக்கே வீட்டுக்கு போயிடலாம், சரியா? அவங்க பாட்டியை இழந்திருக்காங்கடி. அவங்க மனசெல்லாம் எப்படி இருக்கும்? நம்மளும் போயிட்டோன்னா? அதுக்கு ஏம்மா கத்துற? நீ என்ன அங்கே போயிட்டு என்ன மைத்த பிடுங்க போற? அதுவும் வேலை இல்லாத நாய் தானே நீ? மீவுக்கு தான் வேலை இருக்குது, அவளே கும்முன்னு இருக்கிறா, உனக்கு என்ன? அம்மா, போன வாட்டி நீயும் தானே இருந்த, என்னாச்சுன்னு தெரியும்லம்மா, எனக்கு பயமா இருக்குதுமா, ப்ளீஸ்மா. ஒழுங்கா போயிட்டு போய் என்னை வெறுப்பேத்திட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் படுக்கிறீங்க. அதான் ஃபியூனரெல்லாம் முடிஞ்சிட்டு அதான் நைட் டைம் தான், ஒரு ஈவினிங் டைம் தான் இது. அப்போ தான் நீங்கள் இந்தமாரி பேசி உளவிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் போயிட்டு உங்கள் ரூமில் போயிட்டு படுத்துட்ருக்கிறீங்க. மியூ அவளும் பெட்டில் ஃபோன் நோண்டிகிட்ருக்குறா. மியூ, சொல்லிடி. இங்கே ஏதாவது பஸ்ஸு ஏதாவது இருக்குமா? ஏன், எதிர்க்க விழுந்த சாவப்பொரியாடி? அதாண்டி பண்ணலான்னு நினைக்கிறேன், அதாண்டி நான் பண்ண போகிறேன். ஏன்டி? ஏன்? பின்ன எனக்கு பயமா இருக்குதுடி. இந்த படத்துலலாம் காட்டுற மாதிரி செத்து போயிட்டா ராத்திரி பேயாவது நம்மளை பார்ப்பாங்களாமே, அந்த மாதிரி பாட்டி வருமாடி? வந்தா கூட என்னதாண்டி போட்டு விட்டு போவோம். ஒய்யன், இச்சுக்கு வாய மூடு, இல்லாதது இழுத்து விட்டுருவ போல நீ. சனிய வாய மூறி நீ.
ஐயோ பயமா இருக்குதே. பாட்டி என் ரூமுக்கு மட்டும் வராதடி, எங்க அம்மா தானே இருக்குது, அங்க போயிட்டு ஏதாவது பார்த்துட்டு கோடி, கடவுளே கடவுளே அப்படின்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கிறீங்க. இப்போ கீழே பார்க்கலாம். அதாவது இப்போ அவங்கவுங்க ரூமுக்கு எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க. ஹால் இப்போ காலியாக தான் இருக்குது. ஆனா அங்க வந்து ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, 5-6 பேரு. இப்போ ஜங்குக்கு தான் அங்க கீழே. அவனாலதான் இப்போ எந்த கூட்டமே அங்க நடக்குது, அந்த மீட்டிங்கே அங்க நடக்குது. இப்போ ஜங்குக்கு வந்து ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருக்கிறான். அவனை சுத்தி தயங்க, ஜஸ்டின்னு, ஃபிலிக்ஸ், இன்னும் 3 பேர் அப்படி சொல்லிட்டு நின்னுட்டு இருக்கானுங்க. இப்போ தயங்க தான் ஜங்குக்கு மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு இருக்கிறான். யார்ரா நீ, மொசக்குட்டி மாதிரி? நீ என்ன இவங்க கூட? அதுவா, அது நான் வந்து வயன என்ன நீ வயனுக்கு? ஐயோ, அது நீ அவகிட்டே கேட்டுக்கோங்க. ஏன் நீ சொல்ல மாட்டியா? வாயில என்ன கொல்லுக்கிட்டே வச்சிருக்க? இல்ல, அவங்க கிட்டே கேட்டுக்கோங்களேன். நான் சொல்லல. ஓஹோ, ஆனா ஆளே சரியில்லையே நீ, எல்லா கொலகார கும்பல் மாதிரி அப்படி சொல்லிட்டு இப்போ எல்லாரும் அந்த சேரை சுத்தி ரவுண்டா வந்துட்டு இருக்கிறானுங்க, ஒருத்தர்ன்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து ஐயோ கடவுளே, என்னடா இது, நம்ம எந்த கருமத்துலதான் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவன் ஒரு மாதிரி எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறா, திருன்னு. இப்போ உங்களை பார்க்கலாம், நீங்க அப்படியே மியூ கிட்ட பேசிக்கிட்டு இருக்க சொல்லதான் உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. ஏய் மீவு, உனக்கு ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுற மாதிரி தெரியல. என்ன தெரி? எனக்கு ஒண்ணு அப்படி தெரியலையே. அச்சோ, ஜங்குக்கு. ஆமா, எங்கடி அவரை காணோம்? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க ஜங்குக்க தேட இப்போ கீழே போறீங்க. கீழே போய் பார்த்தா இவனுங்க இந்த மாதிரி மீட்டிங்கை போடுறத பாத்துடுறீங்க. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க கடன்னு கீழே போறீங்க. ஏய் தேவங்க, என்னடா பண்றீங்க தூங்குறத விட்டு அப்படின்னு இப்போ நீங்க தேவங்க கூப்பிட்டு பேசுறீங்க. ஒய்யன், யாரு ஒய்யன் இவன்? பதில கேட்டா எதுவுமே சொல்லாம அப்படியே இருக்கிறான். டே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ போறியா? ஏன் தேவங்க இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கிற? பின்ன இவன் யாருன்னே தெரியல, இவனை வர கூப்பிட்டு வந்திருக்கிறீங்க. நானும் அம்மா அப்பா கிட்ட கேட்குறேன், அவங்களும் பதில் சொல்ல மாட்டாங்க, நீயும் பதில் சொல்ல மாட்ற. இன்னும் என்கிட்ட மறைக்கிறீங்க நீங்க. ஐயோ, உங்ககிட்ட என்னப்பா நான் மறைக்கிறது இருக்குது? அவன் என் ஃப்ரெண்டு. என்னது, நான் ஃப்ரெண்டா? ஜங்குக்கு ஓய திறந்து அப்படின்னு நீங்க அப்படியே கண்ணை காட்டுறீங்க. அவன் அப்படியே உக்காந்துடுறான். என்ன ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கு அவன் அப்படி ஷாக்கா ரியாக்ஷன் கொடுக்குறான். இல்ல, பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் வெறும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன்ல, அதான். ஓஹோ, சே ஒய்யன், நானும் நீ நல்லா பொண்ணுன்னு நினைச்சேன் ஒய்யன், இப்படிப்பட்ட பசங்க கூட எல்லாம் சேர்ந்துட்டு இருக்கிற. ஆமா, ரொம்ப நாள் ஃப்ரெண்டு, அதான். ஓஹோ, அவன் கூடலாம் இதுக்கப்புறம் ரொம்ப சேராத, சரியா? சரி தேவங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்க போ சரியா அப்படின்னு நீங்க எல்லாரும் அமுச்சு விடுறீங்க. இப்போ எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ ஜங்குக் மட்டும் தான் உட்காந்துட்டு இருக்கிறான். என் கூடயே தானே இருக்க சொன்ன, எப்படி நீ இப்போ தொலைஞ்சி இப்போ இந்த சைடு வந்த? இல்லப்பா, இந்த மாதிரி இடத்தெல்லாம் நான் பார்த்ததே இல்லையா, அதான் கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன், சும்மா சுத்தி பார்த்துட்டு இருந்தேன், அதான். எழுந்துற. எழுந்துட்டேன். இப்போ உன்னை தனியாவும் விட முடியாது, அவனுங்க அப்புறம் திருப்பியும் உன்னை வந்து ஏதாவது சொல்லிட்டு இருப்பானுங்க, யாருமலையும் தங்க வச்சுக்க முடியாது. என்னடா பண்றது? என்ன பண்ணலாம், நீயே சொல்லு. சரி, ஓகே, நீ என்ன பண்ணு, மேல எல்லாரும் தூங்குவாங்க, அவங்க கூட போய் தூங்கு. அதெல்லாம் முடியாது என்னால, யாருன்னே தெரியல, இப்படி அங்க போய் படுக்கிறது. சரி, இங்கே படுத்துக்கோ, ராத்திரி எல்லாம் உன்னை குட்டி உன்னை பேசி டார்ச்சர் பண்ணுவாங்க. போய் ஆகணுமா?
ஆமா போ அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட தலைகாணி பெட்ஷீட் எல்லாம் குத்த அமைச்சு விடுறீங்க. இப்போ அவனும் மேலே போய் பார்க்கறான். பார்த்தா மாடி மேலே ஃபுல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேரு. கடவுளே, இதை தாண்டி எப்படிடாடா போறது சை அப்படின்னு இப்போ அவன் அப்படியே தாண்டி 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 போயிட்டு இருக்கிறான், யாருக்காலையும் மெச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அங்க ஃபுல்லா அந்த அங்கிள்ஸு, தாத்தா, அந்த மாதிரி தான் நிறைய பேர் அங்க படுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜாயிண்ட் ஃபேமிலினா 10-20 பேர் இருப்பாங்க, இதனால 100-200 பேர் இருக்கிறீங்க சை அப்படின்னு. இப்போ ஏதோ ஒரு பெட்டில் போயிட்டு படுத்துடுறான். அவன் சிங்கிள் பெட்டு மாதிரி இருக்குது காலியா. அப்பா அப்படி சொல்லி இப்போ அந்த பெட்ஷீட்டை இழுத்து மூடி தூங்கலான்னு பார்ப்பான். அப்பதான் பார்த்து எல்லாரும் கொரட்டை விட்டுட்டு இருப்பாங்க. இவனும் சரி மேனேஜ் பண்ணலாம் அப்படி இப்படி சொல்லிட்டு காதை மூடிக்கிட்டு ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கிட்டு அந்த சைடும் இந்த சைடும் புரண்டு படுத்துட்டு இருப்பான் ரொம்ப நேரமா. அப்பயும் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏய் என்னடா இவனுங்க மோட்டரை முழுங்கிட்டு இருக்கிறானுங்களா சை அப்படின்னு. இப்போ சுத்தமா அவனால முடியவே இல்லை. இப்போ எழுந்து கீழே வந்துடுறான் அவன். இப்போ மணி வந்து மிட் தான். இப்போ அப்படியே நடந்து உங்க ரூமை தேடிட்டு இருக்கிறான் அவன். இந்த ரூமா, இது கிடையாது. ஐயோ இந்த ரூமா, இது கிடையாது. ஐயோ இந்த ரூமா, ஐயோ என்னடா இது எத்தனை ரூமடா ஆச்சு அப்படின்னு இப்போ போயிட்டே இருக்கிறான். எந்த ரூமு சொல்லிட்டு தெரியவே இல்லை அவனுக்கு. இப்போ அப்படியே எப்படியோ உங்க ரூமை கண்டுபிடிச்சிடுறான். இப்போ உங்களை பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்பவே பயம். ரொம்ப நேரம் கழிச்சுதான் தூங்கி இருப்பீங்க. உங்களுக்கு அந்த விஷயம் நடந்ததுலேருந்தே ரொம்ப பயம் உங்களுக்கு பேயினாலே. ஐயோ ஐயா வந்துடாதடி, வந்துடாத என் ரூமுக்கு வந்துடாத சொல்லிட்டு நீங்க அப்படியே திருப்பி சொல்லிக்கிட்டு எப்படி தூங்கிட்டு இருப்பீங்க. இவன் போயிட்டு கதவு தட்டுறான். அந்த சத்தத்துல உங்களுக்கு டப்புன்னு முழிப்பு வந்துடுது. அச்சோ, ஆயா வராத தானே நீ சொன்னேன், ஏன்டி வந்து? ஐயோ, திறக்கலாமா வேணாமா? ஏய் ஏன் நீ போய் திறவன். யார் வயன், எந்த ஆயாவா இருந்தாலும் பரவாயில்ல, பேயாவா இருந்தாலும் பரவாயில்ல, பாத்திரலாம் வாடி அப்படி சொல்லிட்டு நீங்க திடீர்னு ஒரு மோட்டிவேட் ஆயிட்டு போயிட்டு கதவை போய் திறக்கிறீங்க. அந்த இருட்டுல ஜங்குக்கு பார்த்துட்டு இப்படி சொல்லிட்டு இப்ப திருப்பி போயிட்டு உங்க பெட்லயே போய் படுத்துக்கிறீங்க. ஜங்குக்கு அதை என்ன நம்மளை பார்த்து பயந்து ஓடுறா அப்படி சொல்லி இப்போ அவன் அப்படியே நடந்து விட்டுட்டு வராத சொல்லலையா வந்த அப்படின்னு நீங்க அப்படியே பெட்லயே உட்காந்துக்கிட்டு அப்படியே புலம்பி கத்திட்டு இருக்கிறீங்க. ஏய் அப்படி சொல்லிட்டு இப்போ அவன் டப்புன்னு போயிட்டு லைட்டை போடுறான். இவ்வளோ நேரமே மியூவை தூங்கிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்களும் ஜங்குக்கு மட்டும் தான் நின்றுட்டு இருக்கிறீங்க. ஏன்டா இப்படி நடுராத்திரியில வந்து பயமுறுத்திட்டு இருக்கிற? இல்லப்பா எனக்கு சுத்தமா தூக்கம் வரல, அங்க ரொம்ப சத்தமா இருக்குது. என்னடா வேணும்? தெரியலையே, என்னால இங்க தூங்க முடியல வயன். என்னையும் பயம்புத்தி தூக்கத்தை கலைச்சு விட்டேன். சரி வந்து தொலை அப்படின்னு இப்போ நீங்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறீங்க. நியூ மட்டும் தான் தனியாக படுத்துட்டு இருக்கிறா. இப்போ வந்து ஒரு பால்கனி மாதிரி இருக்குது, வீட்டு உள்ளே தான் இருக்கும் அது. இப்போ அப்படியே சோஃபாலாம் இருக்கும் அங்கே தான் போயிட்டு உக்காந்துட்டு இருக்கிறீங்க. வெளிச்சமாக தான் இருக்குது, நல்லா மூன் லைட்டு. அப்படியே அவன் வந்து பசிக்குதுன்னு சொல்லியிருப்பான். நீங்களும் வந்து எப்படியோ ஜூஸ் இருந்திருக்கோம், அதை எடுத்து அவன்கிட்ட கொடுத்துருப்பீங்க. இப்போ அந்த சோஃபாவில் வந்து நீங்கள் 2 பேரும் தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அவன் நீங்கள் கொடுத்த பெட்ஷீட்டை ரொம்ப நேரமாக தான் போத்திட்டு இருப்பான். அவன் அப்பத்துலேருந்தே போத்திட்டு தான் இருக்கிறான் அந்த பெட்ஷீட்டை. இப்போ அந்த ஜூஸை குடிச்சிக்கிட்டே இருக்கிறான் க்யூட்டா. நீங்கள் வந்து கடவுளே இந்த பையனை வச்சுக்கிட்டு அப்படின்னு நீங்கள் அப்படியே அவனை ஒரு மாதிரி அட்மயர் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவன் எப்படியோ குச்சிட்டு இருப்பான். சாரி பையன், பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு சாரி கேள்றா நல்லா நீ பா. சரி சொல்லுடா, நான் என்னடா சொல்றது? இல்ல மயன் சொல்றா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் மயன். அதான் தெரியுமே, பொடி சும்மா எப்ப பாரு நான் ஏதாவது சொல்ல வேண்டாம் சும்மா. ஏய் அப்படிலாம் இல்லடா, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. அப்படி ஐயோ எனக்கு சொல்ல வார்த்தை இல்லடா, விட்றா டே.
ஆனால் அவன் ஏன் அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்க சொல்ல அப்படியே உங்கள் ஷோல்டரில் அப்படியே படுத்துட்டு இருக்கிறான் அவன். அதனால நீ நிறைய ஆசை இருக்குதுடி. என்ன ஆசை? என்னடா ஆசை? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, உன் கூட இருக்கணும்டி நிறைய நாள். நீ நானும் மட்டும் நல்லா இருக்கும்ல. டேய், என்ன படத்தை தான் பார்த்துட்டு வந்த? ஏன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, புதுசாக பேசிட்டு இருக்கிறியே, அதான் கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. நான் தானே இப்படி பேசுவேன், தெரியலடி, சொல்லணும்னு தோணுது திடீர்னு அப்படின்னு. இப்போ அப்படியே நிமிர்ந்து உங்களை பார்க்குறான். உங்கள் 2 பேரும் ஃபேஸும் ரொம்ப க்ளோஸாக தான் இருக்குது. உங்களுக்கு இந்த ஃபீலிங்கே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. உங்கள் ஹார்ட்டு விட்டு அவ்வளோ வேகமாக அடிச்சிட்டு இருக்குது. இப்போ அப்படியே எழுந்து நிமிர்ந்து உட்காடுறான். அப்படியே ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே கண்ணி கீழே போகுது. அப்படியே அந்த செயின் மேலே அது விழுந்திருக்கும். அது இந்த பெண்டன் மாதிரி இருக்கும்ல, ஜே இனிஷியல் போட்டு, அது ஒரு மாதிரி அந்த மூன் லைட் பட்டு அப்படியே அது பளபளக்குது அது. இப்போது அப்படியே அதை பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு சிரிக்கிறான் அவன். அப்படியே உங்களை ஒரு ஹக் பண்ணுறான். அந்த ஹக் அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த கோல்டான அந்த காற்றுக்கு அந்த வார்மான ஹக் அவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் அந்த ஹக்கை அப்படி நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இப்போது அப்படியே நம்ம அடுத்த நாள் காலையில் பார்க்கலாம். நீங்கள் சோஃபாவில் படுத்துட்டு இருப்பீங்க, அவன் பக்கத்தில் இன்னொரு சோஃபா வந்திருக்கோம் அதில் படுத்துட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே மியூ உங்கள் மேலே தண்ணி ஊற்றி எழுப்புறாவ. என்னோட இது இருவ என்னடி நீ இப்படி படுத்துட்டு இருக்கிற? வீட்டில் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? ஐயோமாண்டி, மறந்து போயிட்டேன்டி. ஒழுங்கா ரூமில் படு, இல்லைன்னா ஒழுங்கா கிளம்ப ஆரம்பி மற்றவங்க மாதிரி. ஐயோ லைஃப் சேவர் மியூ நீ, ஐயோ தங்கம் அப்படின்னு நீங்கள் மியூ கண்ணத்தை கிள்ளி அம்மா கொடுக்குறீங்க. ஐயோ சனிய கிளம்பிடுச்சு அப்படின்னு இப்போ உங்களை தட்டி விட்டுட்டு நீங்கள் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிடுறீங்க. அப்படியே மத்தியானம் ஆகிடுது. ஆனால் ஜங்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் தூங்கிட்டு தான் இருப்பான் அவன். இப்போது மத்தியானம் வேலையில் ஜங்கு ரொம்ப லேட்டாக எழுந்திருப்பான். இப்போ எழுந்துட்டு பார்த்தா வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. நிறைய பேர் காணும், நிறைய பேர் சமைச்சிட்ருக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவன் வெளில போய் பார்த்துட்ருக்க சொல்லும் இந்த தயோங்கு ஜஸ்டின் ஃபெலிக்ஸ் கேங்கிட்ட மாட்டிடுறான் திருப்பியும். ஐயோ இவனுங்களும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது நழுவி போயிடலான்னு பார்க்குறான். ஆனால் அவங்க பிடிச்சிட்றான். ஏய் எங்கே நீ நேற்று நைட்டு இருந்த? அதுதான் அந்த சோஃபாவில். எல்லாரும் மாடி மேலே கீழே படுத்துட்டு இருக்கிறோம், நீ நாடா சொகுசு கேட்டு அங்கே போய் பத்துனுங்கிற? என்ன படுக்க சொன்ன? ஓஹோ, அந்த அளவுக்கு வந்துட்ட நீ இந்த வீட்டில். சரி வா, எங்கள் கூட வேலைக்கு வா. நானும் வரல. ஏய் உன்னை வாடா பார்த்தங்கும் செல்லக்குட்டி அந்த மாதிரிலாம் சொல்லலை, வான்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனை கூட்டிக்கிட்டு எல்லாரும் கிளம்புறானுங்க. இப்போ போயிட்டு அந்த வயலுக்கெல்லாம் போகிறாங்க. ஆனால் ஜங்குக்கு அவங்க வேலை செய்யலாம் கூட இல்லை, சும்மா இவங்க பண்ணுறது இவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க அதெல்லாம் ஒரு ஓரமாக உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்ருக்குறான். இவங்க அப்படியே பேசி எல்லாரும் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுறானுங்க. எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டானுங்கன்னா, அன்னைக்கு நைட்டு இந்த கேங்கு கூடயே எப்படியாவது படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்துட்டானுங்க. இன்னைக்கு அப்படியே சொல்லி ஏதோ ஃப்ரெண்ட் ஆகிட்டு அப்படியே நைட் ஆகிடுது. இப்போது வெளில படுத்துட்டு இருக்கானுங்க இவனுங்களாம். நீங்கள் ஐயோ இந்த புள்ள என்னடா இன்னைக்கு பண்ணுவோம், ஏதாவது ஐடியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனை தேட போகிறீங்க. போய் பார்த்தா இவனுங்க வெளில உக்காந்துக்கிட்டு ஏதோ விளையாடிட்டு இருக்கிறானுங்க, ஏதோ அந்த கேரம் போர்டு மாதிரி. யார்ரா நீ, எப்பட்றா அப்படின்னு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. வாவன், என்ன சாப்பிட்டு ஏதாவது தந்தியா? ஒன்றும் இல்லை. நான் புதுசாக ஜங்குக் இவனுங்க கூட எல்லாம் சேர்ந்துட்டு இருக்கிற, நான் சொன்னல இவன் கூட நான் சேராதன்னு சொல்லிட்டு. ஏய் அவன் எங்களோட தோஸ்தடி, நீனாடி குறுக்கால கட் பண்ணிட்டு இருக்கிற எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை. ஓ தயாங்,
அந்த அளவுக்கு வந்துருச்சா? ஏதோ நிம்மதியாக இருந்தால் சரி, அலப்பறம் பண்ணிட்டு இருக்காதீங்கடா அப்படின்னு நீங்கள் அப்படியே கிளம்பி உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. இப்போ அப்படியே நைட் ஆகிடுது, இவனுங்கெல்லாம் படுத்துட்டு இருக்கானுங்க தனித்தனியாக. கொஞ்சம் இவங்கெல்லாம் கீழே வந்து அந்தளவுக்கு யாருமே படுக்கலை. இந்த கேங்கு மட்டும்தான், இந்த 6 பேர். இப்போ அப்படியே அவன் ஜங்குக் படுத்துகிட்டே இருக்கிறான். நல்லா தூங்கியிருப்பான் தான். இப்போ திடீர்னு மிட் நைட்டில் டப்புன்னு தூக்கம் கலையுது. சாரா சொல்லிட்டு ஏந்து பார்க்குறான். எழுந்து பார்த்தா அங்கே இந்த ஒரு லைட்டும் இல்லை, டிம்மாக ஒரு லைட்டு தான் எரியுது. சுற்றி மரம் காடு அந்த மாதிரி தான் இருக்குது. அங்கே வந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு கிணறு மாதிரி இருக்கும். இந்த வீட்டிலே தான் அந்த மாதிரி இருக்கும். அந்த கிணறு வந்து அந்தளவுக்கு தண்ணிலாம் யாரும் எடுக்க மாட்டாங்க, அந்த சைடு யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா அது இப்போ என்னடா பிடிச்சிக்கிட்டு தண்ணியை இறச்சிக்கிட்டுன்னு சொல்லிட்டு, இப்போ அப்பா தூக்கமே வராமல் சரி ஏதாவது நடந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கேயும் காற்று வாங்கிட்டு நடந்துட்டுருக்கிறான். இப்போ அப்படியே அவன் ஒரு டப்புன்னு நின்றுடுறான். இப்போ யாரோ ஒருத்தவங்க அந்த திடீர்னு இருட்டுலேருந்து வராங்க. அவங்க பாட்டுக்கு நடந்துட்டுருக்குறாங்க. இவன் வந்து யாராவது இந்த இவனுங்களா தான் இருக்கும், எதுக்குடா இப்படி நடக்கிறானுங்க. ஆனால் ஆளே ஒரு மார்க்கமாக நடக்கிறான். அது மனுஷன் மாதிரியே இல்லை, அந்த ஃபீலே இவனுக்கு வரமாட்டுது. ஒரு மாதிரி அந்த உருவம் நடந்துக்கிட்டே இருக்குது. நடந்து நடந்து போயிட்டே இருக்குது. அந்த கிணறு கிட்ட வரைக்குமே போயிடுது. யாரா இவன் இப்படி டேய் தம்பி, ஐயோ அண்ணா, அங்கிள், அங்கெல்லாம் போகாதீங்க, அங்கே வந்து பாம்பு ஏதாவது இருக்க போகுது அப்படின்னு இவங்க வந்து கத்துறான். அவங்க அதை கேட்கவே மாட்டுறாங்க. அந்த கிணறு கிட்ட நடந்து நடந்து போயிட்டுருக்குறாங்க. இப்போ டப்புன்னு அந்த கிணறு கிட்ட போய் ஸ்டாப் ஆயிடுறாங்க. இப்போ ஸ்டாப் ஆகிட்டு இப்போ அப்படியே இந்த கிணறு செவுரு மேலே ஏறி நிற்கிறாங்க. இவனு கூட பக்குன்னு ஆயிடுது. ஏய் டேய் டேபிளில் பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவன் இங்கேருந்து ஓடுறான். அவன் அவ்வளோ தூரம் ஓடுறான். டே இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கிட்ட போயிட்டு அவனை கூப்பிடுறான். அவன் இந்த மாதிரிலாம் பண்ணாதரா, நீ இறங்கடா கீழே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவன் இப்படி கூப்பிட்ட உடனே இப்போ அவன் இப்போதான் அந்த அவன் திரும்பியே பார்க்குறான். இப்போ அப்படியே அவன் பொறுமையாக திரும்பி பார்த்த உடனே ஜங்குக் அவ்வளோ ஷாக்கு. அந்த நிற்கிறவன் பார்க்க அப்படியே ஜங்குக் மாதிரியே தான் இருக்கிறான். ஜங்குக் போட்டிருக்க ட்ரெஸ் அப்படியே போட்டிருக்கிறான். ஜங்குக் அப்படியே பக்குன்னு ஆயிடுது அவனுக்கு. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பின்னாடி ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி வந்துட்டு இருக்கிறான். அவனால் ஒன்றுமே பண்ண முடியல, அப்படியே பயங்கர ஷாக்லேயே இருக்கிறான். இப்போ அந்த உருவம் வந்து இப்போ அப்படியே கீழே இறங்குது. கீழே இறங்கிட்டு இப்போ ஜங்கு கிட்ட நிற்கிது. இப்போ ஜங்கு காலை நவுறவே முடியல, அதே இடத்துல நின்றுட்டு இருக்கிறான் அந்த கிணத்து பக்கத்துலேயே. இப்போ அந்த உருவம் கிட்ட வந்து ஜங்குக்கு நேருக்கு நேராக பார்க்குது. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. இப்போ அப்படியே அது ஒரு வில்லத்தனமாக சிரிக்குது. இப்போ நம்ம இதோட இந்த எபிசோடை நம்ம முடிச்சுக்கலாம். கொஞ்சம் உடம்பு முடியலடா, அதான்டா ரொம்ப அதான் இதுக்கு மேலே சொல்ல முடியல. பார்க்குறேன் இது இன்னொரு வீடியோ இன்னைக்கு போட முடியுமான்னு சொல்லிட்டு I'll try my best. ஓகே, அதான் இதையே நான் வந்து 2 நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதான் ஓகே, நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, பாய், ஐ லவ் யூ.